Hello friends, welcome to Kitchen Lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன டிஷ் செய்ய போறோம்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் தாங்க. கடைகள்ல அதிகமா காசு கொடுத்து வாங்காம கம்மியான செலவுல எப்படி வீட்லயே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அது தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ணாம கொஞ்சம் மீடியமாவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி தனித்தனியா கலட்டி எடுத்துருவோம். எடுத்த ஆனியன் பீசஸை தனியா வச்சுட்டு இப்போ மாவை ரெடி பண்ணிடுவோம். ஒரு பவுல்ல 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுவோம். கட் பண்ண ஆனியனை ரெடி பண்ண மாவில் இந்த மாதிரி ஒன்றா டிப் பண்ணி எடுத்துப்போம். ஆனியனை கட் பண்ணும்போது ஓரங்களில் தண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம மாவில் டிப் பண்ணி எடுக்கிறதால ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ரெடி பண்ண மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கட்டை இல்லாமல் கரைச்சிப்போம். மாவோட பதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவுக்கு கரைக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே கரைச்சிப்போம். இப்போ பிரெட் கிராம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்ககிட்ட பிரெட் கிராம்ஸ் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க எப்படி சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்குவோம். அதில் கடைகளில் கிடைக்கிற ரஸ்கை வாங்கி ஒரு 4 பீஸை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துப்போம். ரஸ்க்கு வாங்கும்போது ஃப்ளேவர் இல்லாத ரஸ்கை பார்த்து வாங்கிக்கோங்க. சில ரஸ்கில் ஏலக்காய் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா செய்கிற டிஷ்லையும் அந்த ஃப்ளேவர் வாசம் வரும். ஸோ பிளெயின் ரஸ்காக வாங்கிக்கோங்க. இதை மிக்சியில் அரைச்சிப்போம். அரைக்கும்போது ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா மாவாயிரும். ஸோ சும்மா ஒரு 2 பல்ஸ் கொடுத்தா போதும். 2லேருந்து 3 செகண்ட்ஸ்லேயே நல்லா பிரெட் கிராம்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், பிரெட் கிராம்ஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கரைச்சி வச்ச மாவில் ரெடி பண்ண வெங்காயத்தை நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துப்போம். அடுத்து அதை பிரெட் கிராம்ஸில் வச்சு ஒரு ஸ்பூனால் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரி தூவிக்கலாம். வெங்காயத்தை டிப் பண்ணின ஈரக்கையோட பிரெட் கிராம்ஸை தொட்டால் சீக்கிரமாகவே கட்டிப்பட்டு போயிடும், நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா ரிங்ஸையும் மாவில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிப்போம். ஆயில் நல்லா சூடாகவும் ரிங்ஸை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டுடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருந்தால் போட்டதும் கருகிடும். சூடு கம்மியாக இருந்தால் நிறைய ஆயில் குடிக்கும். ஸோ மிதமான சூடாக இருக்கட்டும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்செடுத்தா ஆனியன் ரிங்ஸ் ரெடி. அவ்வளோதாங்க, கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்டில் நல்லா மொறுமொறுன்னு சுவையான ஆனியன் ரிங்ஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.